நண்பர்களுக்கு வணக்கம். இங்கே பாருங்கள், நம்ம வாத்து முட்டை வாங்கிட்டு வந்தோம். முட்டையை வாங்கிட்டு வந்து கோழி கூட தான் வச்சு பொரிக்க வைக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த முட்டையோட ரேட்டு வந்து பார்த்தீங்களாக்கும் ஒரு முட்டை 10 ரூபா. இந்த வாத்து முட்டை 30 முட்டை வாங்கிட்டு வந்தாங்க. 30 முட்டை வாங்கி இங்க்பெட்டில் வைக்கிறதுக்கு 19 முட்டையும், கோழியில் வைக்கிறதுக்கு 11 முட்டையும் எடுத்து வச்சோம். கோழி வந்து, அதாவது கோழியோட முட்டை என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்களாக்கா, இப்போ லைட்டாக இப்போ மழை பெஞ்சதில் வந்து மின்னல் வெட்டி இடி இடிக்கிறதுல கருக்கூடாமல் போயிடுச்சு. கருக்கூடாமல் போனதுனால தான் இந்த வாத்து முட்டையை வந்து 11 முட்டையை அடைக்கூட்டி வச்சோம். வச்சு 28 நாள் 29 நாளில் கோழி வந்து வாத்து குஞ்சை பொரிச்சிருச்சு. ஆனால் இன்ஃபெக்டில் கொடுத்தது வந்து சரியாக 30 நாள் கழித்து தான் குஞ்சையை பொரித்தது. 30 நாள் கழித்து பொரித்து 31வது நாளில் நம்மளுக்கு வந்து குஞ்சை வாங்கிட்டு போய் சொல்லி ஃபோன் பண்ணாங்க. போய் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து பொரித்த குஞ்சு, கோழி பொரித்த 11 குஞ்சையும் இன்ஃபெக்டில் வச்ச 19 குஞ்சையும் கொண்டு வந்து உள்ளே விட்டுருந்தோம். ஒரு 4 குஞ்சு 5 குஞ்சு வந்து இறந்து போயிடுச்சு. எப்படி இறந்துச்சுன்னு தெரில நைட்டில். இப்போ பாருங்கள், அந்த கோழி கூட விட்டுருக்கோம் இந்த வாத்து குஞ்சுகளை. எவ்வளோ அழகாக இந்த கூண்டுக்குள்ளே தாக்கோழி வந்து கோழி குஞ்சை பராமரிக்கிறது மாதிரி காக்கா, பருந்து, வலசாருண்டுவாங்க. அந்த வலசார்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காகத்தான் இந்த கூண்டுக்குள்ளேயே போட்டு நாங்கள் அடைச்சி வச்சுருக்கோம். இந்த கோழியும் குஞ்சுகளை நல்லா பார்த்துக்கிறது. தனது குஞ்சுகளை போல் வாத்து குஞ்சுண்டு அது பாகுபாடு இல்லாமல் கோழி குஞ்சாட்டமே அது தனது பிள்ளைகளை போல் பார்த்துக்கிறது. இப்போ நம்ம வந்து இன்ன வரலையும் சோறு அள்ளி உள்ளே போட்டு விட்டோம். சோறு தான் இப்போ நல்லா சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் அமைதியாக நிற்கிது, வயிற்றுக்கு இருக்க விட்டியும். இதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம தீனி போட்டதுக்கப்புறம் இப்போ அடுத்து நம்ம தீவனம்னு பார்த்தீங்களாக்க என்ன கொடுக்குறோம்டா, இதுக்குள்ளே கம்பு, மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம், கோதுமை, கருவாடு இதெல்லாம் மிக்சிங்காக வந்து அரைச்சி தான் வச்சுருக்காங்க. அதைத்தான் வந்து நம்ம 1 கிலோ வந்து 50 ரூபா போட்டு வாங்குகிறோம். வாங்கி இதோட இந்த கோழி இங்க்பெட்டில் வச்சு பொரிக்க வர்றதுக்கு நான் உங்கள்கிட்ட எவ்வளோ செலவாகுதுன்றதை உங்கள்கிட்ட சொல்லலை. முட்டை வந்து 10 ரூபா. அதை பொரிக்கிறது வந்து ஒரு முட்டைக்கு 7 ரூபா வாங்குகிறாங்க. 7 ரூபா வாங்கிட்டு பொரித்து நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த குஞ்சோட ரேட்டு விற்கிறவங்க எமுட்டுக்கு விற்கிறாங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது எமுட்டுக்கு விற்கும்ன்றதை நீங்கள் கடைசியாக கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம கோழிலாம் இந்த வாத்து குஞ்சுலாம் தீவனத்தை சாப்பிட்டு வயிற்றுக்கு நிற்கிது கம்முண்டு உள்ள. இதை ஓட்டிகிட்டு போய் நம்ம கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளே விட்டு பற்றிட்டு வருவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் அது நல்லா என்ஜாயாக இருக்கும். ஒரே இடத்துல இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும். இதை திறந்து விட்டால் நல்லா போய் விளாண்டுட்டு தெரியலை ஆக்டிவாக நல்லா அதுக்கு சந்தோஷமாக இருக்கும். தண்ணிக்குள்ளே அது தண்ணியை கண்டாவே வாத்துக்கு வந்து மெயினாக தண்ணி தான் தேவை. தண்ணிக்குள்ளே விட்டமாக்கும் இங்கே நம்ம வட்டையில் ஊற்றி வச்சுருக்கோம். ஆனால் இந்த தண்ணிலாம் பத்தாது. நம்ம வெளியில் திறந்து விட்டமாக்கும் இன்னும் ஹாப்பியாக போய் நல்லா சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு தெரியும். அதுக்காகத்தான் இப்போ நம்ம திறந்து விட போகிறோம். திறந்து விடுவோம் வாங்க. வா 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 வா. பாருங்க குஞ்சுகளை இப்போ நம்ம தண்ணிக்கு பற்றிட்டு போவோம். தண்ணியில் போய் ஒரு 10 நிமிஷம் நல்லா விளாடட்டும். இங்கே பாருங்க, நல்லா விளாட விட்டோம். அப்படியே ஓட்டிகிட்டு வந்து அடைச்சி விட்டு அப்புறம் நம்ம சாப்பிட போனோம். அது வரலையும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஓட்டி விட்டு விளாட விடுவோம். நல்லா விளாண்டுட்டு திரிய விட்டு இந்த வெயிலுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுதுண்டு. அப்படியே லயனாக தான் போகும். அந்த வாத்து குஞ்சு வந்து லயனாக போகிறதாங்க ஒரு அழகும். இந்த மாதிரி உங்களுக்கும் குஞ்சுகள் தேவைப்பட்டால் கோழி இருந்தால் கோழி கூட முட்டையை வாங்கி வச்சு பொரிக்க விடுங்க. பொரிச்சிரும். பொரிச்சதுக்கப்புறம் கோழிக்கிட்டே விட்டால் நல்லா பார்த்துக்குறோம். வாங்க
வாத்து குஞ்சு எல்லாம் தண்ணிக்குள்ளே ஓட்டி விட்டோம். எல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் விளாண்டு திரிஞ்சு நல்லா மேய்ஞ்சிருச்சு. வெயில் டைம் ஆகுது. இன்னும் நம்ம இப்படியே விட்டு போனோமாக்கம் பருந்து வளசாரி எல்லாம் தூக்கிட்டு போயிடும். அதனால நம்ம சேஃபாக கொண்டு போய் ஓட்டி கூண்டுக்குள்ளே அடைச்சி விட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாம். வாங்க போவோம். வீடு பத்திட்டு அப்படியே வா 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 வீட்டு பத்திட்டு வா 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 பத்து பத்து இந்த பத்து வா எல்லாம் கட்டி அடைச்சாச்சுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.